தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து மருத்துவ குணம் அதிகமாக உள்ள பப்பாளி பழம். இதை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இது உடலுக்கு நன்மை செய்யும் ஒரு அபரீதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஆன்டிசெப்டிக் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இது கிராமப்புறங்களில் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் இதனுடைய மகத்துவம் நமக்கு குறைவாக இருக்குது. இயற்கையினுடைய கோட்பாட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் எளிமையாக கிடைக்குது, இன்னும் அது வந்து விலை குறைவாக இருக்குது, சாதாரணமாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பயன்பாடும் அதனுடைய நமக்கு நம்முடைய உடம்புக்கு செய்யக்கூடிய நன்மைகளும் மிக அதிகமானது. இது இறைவனுடைய நேச்சுரல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை கோட்பாட்டில் இது ஒரு முக்கியமான கோட்பாடு. எந்தெந்த பொருள்களெல்லாம் எளிமையாக இருக்கிறதோ, இன்னும் சொல்லப்போனால் இந்த பஞ்சபூதத்தில் மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது, சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடியது காற்று. ஆனால் அந்த காற்று ஒரே ஒரு நிமிடம் இல்லைன்னா இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவம் சவமாக மாறிடும். அவ்வளவு காற்றுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தியை எளிமையாக கொடுத்துருக்குறான். பிரபஞ்சத்தில் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் காற்று. இதை வந்து ஏன் இந்த கோட்பாடு வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களும் பயன்படணும், சாதாரண மக்களும் பயன்படணுன்றதுக்காக தான் உயர்வான பொருள்கள் எல்லாம் எளிமையாக வச்சுருக்கிறான் இறைவனுடைய படைப்பில். இதில் இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா வைட்டமின் ஏ, பி, சி, ரிஃபோக்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, வைட்டமின் கே இருக்குது. இவ்வளோ அற்புதமான மகா சக்திகள் கொண்ட மிக நிறைய உடலுக்கு பயன்படக்கூடிய நிறைய சக்திகள் கொண்டது இந்த பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் கிராமப்புறங்களில் மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது, சும்மாவே கிடைக்கும். யாராவது போனீங்கன்னா, நீங்கள் தெருவில் போயிட்டு இருந்தீங்கன்னா பப்பாளி பழம் வந்து சும்மாவே அறுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பட்டணங்களில் வந்து விலை 40 ரூபா ஒரு கிலோ, 40 ரூபா, 50 ரூபா இப்படி வந்து விலை பேசப்படுது. இருந்தாலும் அதுவுமே அந்த விலைக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இந்த பப்பாளி பழத்தினுடைய மகத்துவம் மிக மிக உயர்வானதாக இருக்குது. இதுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது. இதனுடைய நன்மைகள் நாம் அறியும் போது இதை பயன்படுத்துவதனுடைய ஆர்வமும் அதிகமாக வந்து சேரும் அப்படின்றது தான். இன்னும் வந்து இதனுடைய ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பப்பாளி பழத்தில் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நன்மைகள் இந்த பப்பாளி பழத்தில் இருக்குது. அஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியது இந்த பப்பாளி பழம். இது ஒரு மலமிளைக்கி என்பதனால் மலச்சிக்கல் இருப்பவர்கள், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மோசன் போவாங்க, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2 நாளைக்கு ஒரு தடவை கூட போகிறவங்களாம் இருக்கிறாங்க. மலச்சிக்கல் காரணமாக, அதாவது மலமே அவங்களுக்கு வந்து மிக எளிமையாக வராது. இயற்கை கோட்பாட்டில் எங்களுடைய குருமார்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, சாப்பிட்றது 3 வேளை, மலம் போகிறது ஒரு வேலையா அப்படின்னு கேட்பாங்க. அது அப்பயுமே மலத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய உடம்புல வந்து அழுக்காக தேக்கம் செய்யும் பொழுது, அழுக்கு தேக்கம்தான் நோய், அழுக்கு நீக்கம்தான் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாம் வந்து இந்த பப்பாளி பழத்தை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது மலச்சிக்கலை மிக அற்புதமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருக்கிறது. மலச்சிக்கலுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. மலத்தை மிக வேகமாக வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு மிக மிக அதிகம். இது கிடைக்கிறது மிக எளிமை. இன்னும் ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இன்னும் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பப்பாளி பழத்துக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இது வந்து சளி, காய்ச்சல், இரும்பல் இப்படிப்பட்ட பிரச்சனையையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இதயத்தை சரி செய்யக்கூடிய பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்கிறது. எலும்பு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள், எலும்பு மூலமாக, அதாவது எலும்பு வீக்காகிறவங்களுக்கு, பல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பப்பாளி பழம் மிக பயனுள்ள ஒரு பொருளாக இருக்கும். இன்னும் இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய இந்த பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து அபரீதமாக இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிறதுனால, இந்த பப்பாளி பழத்தை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நிச்சயமாக கேன்சர் என்பதே வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா கேன்சர் அப்படின்றது வந்து இந்த காலத்தில், இப்போது நவீன காலத்தில் மிக அதிகமாக கிட்டத்தட்ட 10% மக்கள் வந்து கேன்சர்னால் இறக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லப்படுது. இது இன்னும் அதிகமாகிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான விஷயம். என்ன காரணம்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கேன்சரை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக தான் இருக்குது. அதில் வந்து நாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
இந்த பொருள்களை எல்லாம் நம்ம வந்து இயற்கை பொருள்களை பயன்படுத்தி கொண்டு செயற்கை பொருள்களை தவிர்ப்பதனால் குளிர்பானங்கள் எல்லாம் செயற்கை குளிர்பானங்கள் எல்லாம் மிக மிக கெட்ட கெமிக்கல்னால் செய்யப்படுது. இப்போ மாம்பழத்தினுடைய ஜூஸ் வாங்கி குடித்தோம்னா அதில் 1% கூட அந்த மாம்பழத்தினுடைய தன்மையே அதில் இல்லை. வெறும் கெமிக்கல் தான் அந்த மாம்பழத்தினுடைய வாசனையையும் சுவையையும் கூட்டி அதை வந்து பாட்டிலில் அடைச்சி நூற்றுக்கணக்கான ரூபா நம்முடைய ஹெல்த்தை கெடுக்கிறதுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணுறோம். அந்த வகையில் இந்த பப்பாளி பழங்களெல்லாம் மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பழம். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு பொருள். சர்க்கரை நோயாளிகள் மிதமாக அளவு இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடும் பொழுது நீர் சத்து அதிகமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நீர் சத்து குறைவாக இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடும் பொழுது நீர் சத்து அதிகமாக இருக்கும். நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பப்பாளி பழம் மிக அற்புதமான உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த, அதாவது அதிகமான சக்தி கொண்ட, எளிமையான விலை கொண்ட, இயற்கையில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் இந்த பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்தினுடைய அவசியத்தை நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் கூட அதை பயன்படுத்துறதில்ல. இனி வரும் காலங்களில் நீங்கள் இந்த இயற்கை பொருள்கள் பப்பாளி, இன்னும் மாதுளை, அன்னாச்சி, அப்புறம் வாழைப்பழம் இவையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.